துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், நீங்கள் சமநிலையின் சின்னமாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை அழகாக சமநிலைப்படுத்த தெரிந்த ஒரு சக்தியாகவும் இருக்கீங்க. எல்லோரையும் சமமாக நினைக்கிறது உங்களுக்கு பலம். உங்களுக்காக நீங்கள் நின்று உங்களோட செயல்களில் கவனமாக ஒரு எடுத்த செயலை கஷ்டப்பட்டாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அது வெற்றி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே யாரையுமே காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருப்பீங்க. ஆனால் சில நேரம் நீங்கள் தான் அந்த மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில பாதிப்புகளுக்கும் உள்ளாகியிருப்பீங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நல்ல மனசு இருக்கிற உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தாமதமாக வந்தாலுமே அது நிலையானதாக இருக்கும். நிச்சயம் வெற்றி வாய்ப்பு வரும். எப்பவும் போலவே நீங்கள் உங்களுக்கான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தினா நல்லது. இந்த துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடியது நேர்மை, சமநிலையான எண்ணம், நல்ல ஒரு மனசு. இது மூணுமே துலாம் ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான இயல்பு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க, எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைக்க முடியாதுங்க. எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை இழக்காதீங்க. அதே போல் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நம்பணும். அதே போல் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை கற்றுக்கோங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தால் நிறைய பிரச்சனைகளையும் பின்னடைவுகளும் சந்திச்சவங்களா இருப்பீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். ஆனால் யாருக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணணும். உதவியில் போய் என்ன யாருக்குன்னு தெரிஞ்சு பண்ணுறதா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, உங்களோட நல்ல மனசால் எல்லோருமே தெரிஞ்சிருப்பாங்க. இருக்கிறவங்க கூட உங்ககிட்ட இல்லைன்னு கேட்டால் கொடுத்துருவீங்க அப்படின்னு தெரியும். அதனால் உதவிகளை உண்மையிலே இல்லாதவங்களுக்கு பண்ணுங்கள். அந்த உதவிக்கு அவங்க தகுந்தவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணுங்கள். நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்தா இந்த உலகமே உங்களை நிச்சயமாக மதிக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தயக்கம் இல்லாமல் முடிவு பண்ணுங்கள். உங்களோட கனவுக்கு நீங்கள் முதல்ல முக்கியத்துவம் தரது நல்லது. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை முதல்ல கேளுங்க. துலாம் ராசிக்காரங்க, நீங்கள் சமநிலையை மட்டும் தேடுறவங்க கிடையாது, வெற்றியை கூட சமநிலையாக கைப்பற்றக்கூடியவங்க. அது அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்ன செஞ்சால் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நன்மைகளை பெறலாம், இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, என்ன மாதிரியான அமைப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரங்க நீங்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. பெரும்பாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபடுறது சிறப்பான உயர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அம்மன் ஆலயம் இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. அப்படி வழிபாடு செய்யும்பொழுது எலுமிச்சை தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. இது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்க சுக்கிரனோட பரிபூர்ண அருளையும் பெறுவதற்கு நீங்கள் இந்த பச்சை பயிராலான உணவுகளை மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறது நல்லது. அதிகமாக பச்சை நிறங்களை உபயோகப்படுத்துங்க. அதுவுமே நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை ஏற்படுத்தும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா இறை வழிபாடு செய்யும் போது ஓம்கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 27 முறை உச்சரித்து வழிபடுறது செல்வ நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்பை விலகும். நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி பாருங்கள். உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே விரைவில் சேரும். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பையும் எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான தீர்வு உங்கள் கையிலேயே இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தா உங்கள் மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதக கணிப்பு. இது ரெண்டையும் வச்சு கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறலாம். எப்படின்னா, கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் எடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனையுமே எளிய முறையில் தீர்த்துக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை அப்படின்னு கண்டிப்பாக உங்களை எல்லா வகையிலுமே சேரும். துலாம் ராசிக்காரங்க, உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்கால கணிப்பை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கொள்ள உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு பக்கபலமாக இருக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்துங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. துலாம் ராசி அப்படின்னு சொன்னால் வெறுக்கிறது யாராக இருந்தாலும் சரி, நேசிக்கிறது நீங்களாக இருப்பீங்க. இந்த லைனுக்கு கண்டிப்பாக துலாம் ராசிக்கு ஒரு பொருந்தக்கூடிய ராசி. குரு பகவான் 2ஆம் தேதியில் உங்கள் ராசியில் 10ஆம் இடத்துல அமர்ந்து பலனை தரப்போகிறார். 10ஆம் இடமா? 10ஆம் இடம் அப்படின்னு பார்த்தா பதவிக்கு இது ஆபத்தாச்சே, வேலையில் பிரச்சனை வருமே அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு வரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, பொறுமையாக கையாண்டாலே போதும். குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த பயிற்சிக்கு அப்புறம் பாருங்கள், உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு தருவாங்க.
கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைங்களோட போக்கில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. நீங்கள் உங்களோட மகனோ இல்லை மகளோ அவங்களுக்கு வரன் தேடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான வரன் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலேயே வரன் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திருமண சுபகாரிய பேச்சு விரைவில் நடக்கும். நல்லபடியாக சுபகாரியம் நடக்கும். ஆனால் பிள்ளைங்களோட நடவடிக்கையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து பிடிக்கணும். பெரும்பாலும் நீங்கள் இந்த பயிற்சியில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடவே போடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது பிரச்சனையே உண்டாக்கிறோம். உறவினர்கள் நண்பர்களில் இந்த ஜாமீன் கையெழுத்த பிரச்சனை மனக்கசப்பு கூட வரலாம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு பழமொழியாக இருக்குது. யார் மனமும் கோணாதபடி செயல்படணும். அடுத்தவங்க குறைய பெரிதுபடுத்தாமல் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி பாருங்கள். பயணத்தால் ஆதாயமும் இருக்குது. வரவு நல்லா இருக்குது அப்படின்றதுனால செலவு எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்னு என்ன மட்டும் செய்யாதீங்க. வரவு இருக்கும் பொழுது அதை எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது நல்லது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட கடன் அடைக்கிறதுக்கு முதல்ல அதை நீங்கள் பயன்படுத்தணும். பெரும்பாலும் செலவு பண்ணும்போது அந்த செலவு அனாவசிய செலவு அத்தியாவசிய செலவு அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் நல்ல ஒரு உயர்வு நல்ல ஒரு ஆதாயம் பிறக்கும். வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும். பதவி உயர்வு பொறுப்பு இது மாதிரி நல்ல விஷயங்கள் தேடி வரும். வேலையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்க பாருங்கள். திட்டமிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யணும். திட்டமிட்ட வேலையை 2-3 முறை யோசித்து அது சரியாக இருக்குமா அப்படின்றத பார்த்து பண்ணுறது நல்லது. எடுத்துமா கவுத்துமான்னு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. கூட்டு தொழிலில் உங்கள் பங்குதாரர் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்டேயுமே நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பெரும்பாலும் உங்களை தவிர்த்து மற்றவங்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு வேலையும் யாருக்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க. நீங்களாக முன்னின்று உங்களுக்கான வேலையை செஞ்சுக்கிறது நல்லது. மற்றவங்கக்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு அதில் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வருத்தம் தான் இருக்கும். உங்களுக்கான வேலையை நீங்களாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. மற்றவங்களை நம்பி உங்களோட வேலையை ஒப்படைக்காதீங்க. உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவு வர வாய்ப்பு இருக்குது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அண்டை அயலார்கிட்ட பழகும் பொழுதும் நீங்கள் கவனமாக இருக்கணும். சொந்த விஷயங்களை எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி யாருக்கிட்டையுமே நீங்கள் பகிர்ந்துக்காமல் இருக்கணும். ரகசியங்களை பாதுகாக்கிறது நல்லது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால நீங்கள் பாருங்கள், இப்போ இருக்கிறத விடவே இன்னும் வரும் காலத்தில் கம்பீரமாக பேசுவீங்க. வார்த்தைகளில் நிதானம் இருக்கும். குடும்ப சூழல்லையுமே இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை பின்னடைவு நீங்குது. குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் சேருது. ஆனாலும் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வீணான சந்தேகங்களை மட்டும் தவிர்க்க பாருங்கள். சந்தேகத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தில் பிரிஞ்சு போன பழைய நண்பர்கள் இப்போ உங்கள் கூட சேருவாங்க. பழைய நண்பர்கள் உங்களுக்கு உதவியாகவும் இருப்பாங்க. வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட இப்போ கை சேரும். குரு பகவான் இப்போ சுக வீட்டை பார்க்குறதுனால தாயோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கு. தாய் வழியிலிருந்து வந்த மனக்கசப்பு விலகுது. வங்கி கடன் ஏதாவது கேட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் வியாபார விரிவாக்கம் இந்த மாதிரியான நல்ல மாற்றம் ஏற்படும். சிலர்லாம் சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்க்கும்போது திடீர் பணவரவு தானாக ஏற்படும். பழைய கடனை பைசல் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கு கூட இப்போ சாதகமாக மாறும். இருந்தாலும் பழைய ஆவணங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். உங்கள் தைரிய அஷ்டமாதிபதியுமான குரு பகவான் தன்னோட நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகிறார். வீண் அலைச்சல் காரிய தடை கொஞ்சம் வரத்தான் செய்யும். பண விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக கராராக இருக்கணும். எச்சரிக்கையாக செயல்பட்டால் பின்னடைவு வராது. கவனம் இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. அதனால தான் சுகபூர்வ புண்ணிய அதிபதி சனி பகவானின் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் பொழுது புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். மறைமுக எதிர்ப்பு அடங்கும். வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மகளுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரும். பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாகன சேர்க்கையில் கூட ஈடுபடுவீங்க. உங்கள் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் நட்சத்திரத்தில் குரு வரும் பொழுது தந்தை வழியில் சொத்து சேர்க்கை ஏற்படலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் சேமிப்பு அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு புதுசாக வேலை கூட கிடைக்கும். கேதுவின் நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும் பொழுது மனக்கவலை தீரும். கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே வரும். வேறு மொழி பேசுகிறவங்களால ஆதாயம் கிடைக்கும். சொந்த ஊரில் உங்களோட செல்வாக்கு உயரும். திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். அதுவும் புனித ஸ்தலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். வியாபாரம் உத்தியோகம் அதுக்கப்புறம் பொருளாதாரம் இதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய சரக்குகள் விற்று தீரும். கொடுக்கல் வாங்கல சுமூகமான நிலை மாறும். சிலர் கடையை விரிவுபடுத்தலாங்கிற எண்ணம் வரும். இந்த கமிஷன், உணவுப் பொருள், எலக்ட்ரானிக் பொருள், துணி வகைகளால் ஆதாயம் பெறுவீங்க. கூட்டுத்தொழிலில் புதுசாக ஒப்பந்தம் வரும். எதிர்பாராத லாபம் கை வந்து சேரும். புதிய யுக்திகளை கையாண்டு உங்கள் வாடிக்கையாளர்களை கவருவீங்க. பங்குதாரரால் ஆலோசனை ஏற்றுக்கொண்டுக்கோ. ஆலோசனைகளை ஏற்று செயல்படுத்துவது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பணி சுமை இருக்கும். மேலதிகாரியை பற்றின விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க பாருங்க. சக ஊழியர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூறும். அளவாக பழகுங்க. கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தலைவலி, முதுகுத்தண்டு வலி போன்ற பிரச்சனைகள் வரலாம். இளைஞர்கள் வீண் விமர்சனம், வதந்திகளை தாண்டி முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது. மூத்த கலைஞர்களுக்கு ஆதரவு பக்கபலமாக இருக்கும் பாருங்க. இந்த குரு பயிற்சி எங்கும் எதிலுமே முதுமை படைக்கும் காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பயிற்சியில் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வான நிலையை பெற போகிறீங்க. அது அற்புதமான கிரக சூழல் உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. எதுலேயுமே எந்த இடத்துலையுமே நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு, எதுலேயுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசக்கூடிய உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு உருவாகியிருக்கு. துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே கட்டுப்பாடு உடையவங்க, மற்றவங்க மீது பாசத்தை வெளிக்காட்ட தெரிஞ்சவங்க, துன்பங்களையும் தூற்றுதலையும் கண்டு அஞ்சாதவங்க, இனிமையாக பேசி தன்னோட காரியத்தை சாதிச்சுப்பீங்க. எப்பயுமே எதையாவது திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. மற்றவங்க எவ்வளவு தான் ஆலோசனை கொடுத்தாலும் உங்களோட முடிவு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து தான் இருக்கும். அதில் உறுதியாக இருப்பீங்க. குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு. தொழில்ஸ்தானத்துக்கு மாறும்போது குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும், தன்னோட 7ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும், தன்னோட 9ஆம் பார்வையால் ரணருண ரோகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இந்த பயிற்சியில் உங்களுக்கு பலத்தை நீங்களாக உணர்ந்து ஒரு புத்தி தெளிவு, புதிய நம்பிக்கை ஏற்பட்டு எல்லா வேலையுமே சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் அதிகரிக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த அளவுக்கு பாதுகாப்பு இந்த பயிற்சியை தருது. உங்கள் வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைச்சி முன்னேற புதிய புதிய வாய்ப்பு வாசல் தேடி வரும். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையும் தாராள பண வருமானமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் உருவாகும். இந்த பயிற்சியில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்குது. தம்பி தங்கைகளுக்கு திட்டமிட்ட திருமண நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கும். வீடு வாகன வகையில் இதுவரைக்கும் இருந்த மாற்றம் சிறப்பாக நிறைவேறும். பிள்ளைங்களோட செயல்திறனை வளர்த்து படிப்பு, பணி, தொழிலில் முன்னேற்றம் காண போகிறாங்க. வேலையில்லாத குழந்தைங்களுக்கு கூட இப்போ வேலை கிடைக்கும். சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பூர்வ சொத்தில் கிடைக்கிற வருமானம் உயரும். உடல் நலம் நல்லாயிருக்கும். ஆடம்பரவு செலவு கொஞ்சம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். தம்பதியரை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக நடந்து சமூகத்தில் உறவினர்கள்கிட்ட நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை பெறுவீங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்பட போகுது. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தேவைகளை நிறைவேற்றி நல்ல பெயர் எடுக்க போகிறீங்க. அதே போல் ஒரு சிலருக்குலாம் அந்த வியாபாரம் சங்கத்திலிருந்து பதவி பொறுப்பு கிடைக்கும். இந்த பயிற்சியில் நீங்கள் சோம்பலை தவிர்த்துட்டு கடினமாக உழைச்சால் அனைத்து விதத்துலேயுமே வெற்றிகளை குவிக்கலாம். மின்னணு சாதனம் சார்ந்த வியாபாரம் செய்யவங்களுக்கு விற்பனை முன்னேற்றம் அதிகரிக்கும். நல்ல ஒரு லாபம் உயரும். இதனால் சேமிப்பே உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நிறுவனத்திற்கிட்டேருந்து அதிக சரக்கு கொள்முதல் செய்வீங்க. வெளிநாட்டு பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவங்களுக்கு பாருங்கள், நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட வேலையை எளிதாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பம் அமையும். அதிகாரிகளோட பாராட்டு, அதுக்கப்புறம் நல்ல சம்பளம், நிறைய சலுகைகள் உருவாகும். அனுபவசாலிகள் உங்கள் தந்தையின் ஆலோசனைகளை ஏற்று நடக்கிறதுனால உங்கள் வேலையில் அதுக்கான பலன்களை நீங்கள் சரியாக பெற முடியும். வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதலை எளிதாக புரிஞ்சு சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு உருவாகுது. பணி இலக்கு திட்டமிட்ட காலத்தை விட சீக்கிரம் நிறைவேற்றி நன்மதிப்பை பெறுவீங்க. பதவியில் சில உயர்வு, சம்பள ஊதிய உயர்வு, சில சலுகைகள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்ப பெண்கள் உங்கள் கணவரை கொஞ்சம் அனுசரித்து போகணும். குடும்ப செலவுக்காக பண வசதி கொஞ்சம் தாராளமாக கிடைக்கும். அதனால் பண விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை முறை தொடரப்போகுது. புத்திர பேர் விருப்பம் உள்ளவங்களுக்கு அதுக்கான அனுகூலம் உண்டாகும். ஆபரண சேர்க்கை உங்கள் வசதிக்கேற்ப உண்டாகும். சுய தொழில் புரியக்கூடிய பெண்களுக்கு கூடுதல் ஆர்டர் கிடைச்சி உற்பத்தி, விற்பனை இது ரெண்டுமே அதிகரிக்கும். உபரி பண வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கும். இளம் பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் யோகம் இருக்குது. மாணவர்கள் தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பும், ஆராய்ச்சி மாணவர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் வெளிநாடு கூட போகலாம்.
சக மாணவர்கள் படிக்கிறதுக்கு உதவியாக இருப்பாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ பாருங்கள் வேலைக்கான முன்னுரிமை கிடைக்கும். எங்கேயாவது வெளியூர் போகலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுற்றுலா பயண திட்டம் நல்லதாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட குளறுபடியை சரி செஞ்சுடுவீங்க. ஆதரவாளர்கள் எதிர்பார்த்த நன்மதிப்பு உங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கான பணியை சிறப்பாக செய்கிறதுனால நன்மதிப்பு உங்களை தேடி வரும். புதிய பதவி கூட உயரும். எதிரியை வெல்லும் திறனை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால் நன்மையை பெறுவீங்க. கூடுதல் சொத்து சேர்க்கை ஏற்படுது. அரசு அதிகாரிகளுமே நன்மதிப்பை பெற்று உங்களோட திட்டங்களை எளிமையாக நிறைவேற்றுவீங்க. அரசியலுடன் தொழில் நடத்துகிறவங்களுக்கு உற்பத்தி விற்பனை சிறந்து தாராள பணவரவு உண்டாகுது. சுப நிகழ்ச்சி நிறைய நடக்கும். தள்ளி போன எல்லா சுபகாரியுமே இப்போது இந்த பயிற்சியில் நீங்கள் சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க. தயாராக இருங்க. எந்த காரியத்தை நினச்சாலும் எடுத்தது எல்லாமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அந்த வேலை சரியாக நடக்குமா நடக்காது அப்படிங்கிற பயம் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. எல்லா காரியத்தையுமே துணிந்து செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறலாம். நிச்சயம் நன்மை சேரும் பயிற்சியாக இது உங்களுக்கு அமையும்.